ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குசின். இன்னும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சரியான மழை. மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் உள்ள விலாக் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். அதோட நம்ம நார்த்தங்காய் ரெசிபி, கும்பகோணம் கடப்பா ரெசிபி பற்றிலாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மழை காலத்தில் வீட்டை சுற்றி தண்ணியோ புதரோ தேங்கிடாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைங்கள்லாம் தனியாக விளையாடும் போது கொள்ளும்போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வீட்டை சுற்றி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, ரொம்ப நீட்டாக தான் இருக்கும். அப்படியுமே எங்கள் வீட்டில் வந்து ஒரு பாம்பு வந்துருச்சு. இது அந்த டைமில் எடுத்தது தான். உள்ளே வந்து டோர் மஸ்கிட்டோ நெட்டை சாத்திட்டு வெயிட் பண்ண சொன்னாங்க. பட் ஒரு தண்ணி பாம்பு தான் அது. ஆனாலும் நான் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. வெளியில் போகும்போதும் சரி, வீட்டை சுற்றியும் சரி, குழந்தைங்க விளையாடும்போதும் சரி, நம்ம பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாள் வந்து நார்த்தங்காய் வந்து கிடச்சிச்சு. ஸோ நார்த்தங்காய் வந்து கொஞ்சம் காயும் பழமாக கிடச்சிச்சு. நம்ம வீட்டில் வந்து எப்போயுமே இந்த ஊறுகாய்லாம் எப்போயுமே இருக்கும், இருக்கும். அதை தான் போட்டுட்ருந்தோம். பட் காலையில் லட்டு வந்து வழக்கம் போல் இடைஞ்சல் பண்ணிகிட்டு இருந்தா. நான் நறுக்குன்னு கத்தியை திருப்பி வச்சு நறுக்கிறேன்னு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருந்தது. இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் கண்டிப்பாக நீங்கள் மற்ற ஊறுகாயை விட இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதுவும் வந்து இந்த உப்பு ஊறுகாயும் உரப்பு ஊறுகாய் ரெண்டுமே தான் நாங்கள் அன்றைக்கி செஞ்சோம் காலையில். மழை காலத்தில் பொதுவாக உப்பு ஊறுகாய் போட மாட்டாங்களே அப்படின்னு நினைப்பீங்க. பட் அதை எப்படி போடுறதுன்றதை நான் வீடியோவில் பின்னாடி நான் சொல்கிறேன். இதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு நம்ம வந்து உரப்பு ஊறுகாய் செஞ்சுக்கலாம். மார்னிங் வந்து ஊறுகாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மாதிரி கொஞ்சம் பழுத்ததாக இருந்ததுன்னா இந்த உரப்பு ஊறுகாய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் காயாக இருக்கிறத நீங்கள் உப்பு ஊறுகாய்க்கு வச்சுக்கலாம். இதுமாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் வந்து நார்த்தங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து மழை காலத்தில் கிடச்சதுன்னா போடலாமா என்னன்றலாம் யோசிக்காதீங்க. வயிறுக்கு ரொம்ப 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 நல்லது இந்த ஊறுகாய். உப்பு ஊறுகாய் வந்து வாமிட் வர மருந்து போட்டு சாப்பிட்டீங்க கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ எப்போயுமே வந்து இந்த வீட்டில் இந்த ஊறுகாய் இருக்கும். லட்டுக்குமே ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு நல்லா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகாய் வந்து ஒரு 3லேருந்து 4 போட்டுக்கோங்க. நல்லா உரப்பு சிறப்பாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். உப்பு உரப்பு புளிப்பு இனிப்பாக இருக்கும்போது. அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை நல்லா கரைச்சிக்கோங்க. இது வந்து ஒரு 4லேருந்து 5 பெரிய நார்த்தங்கான்றதுனால அவ்வளோ புளி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா அது வந்து கொதித்து மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நாட்டு சக்கரை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அதில் இருக்கிற கசப்பு இதெல்லாம் தெரியாது. இதுக்கு வெந்தயப்பொடி தேவைப்படாது. ஏன்னா இதுவே நல்லா கசப்பாக இருக்கிறது தான். ஆனால் இது கொஞ்சம் பழமான காயாக இருக்கனால அவ்வளோ கசக்காது. இருந்தாலும் நம்ம அந்த வெல்லமும் இதெல்லாம் உரப்பு புளிப்பு உப்பெல்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பெரிய நார்த்தங்காய்க்கு உள்ள அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதெல்லாமே அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணும்போது. அது முடிச்சு அது குக் ஆகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இன்னும் மிச்சம் இருக்கிற ஒரு 4, 5 நார்த்தங்காயை வந்து இந்த மாதிரி நல்லா பாலமாக வெட்டிட்டு நல்லா கல்லுப்பை உள்ளே நல்லா தடவி இந்த மாதிரி நல்லா வச்சு ஊற வச்சுருங்க. ஏன்னா பிளாஸ்டிக் பாத்திரம் இல்லை சில்வர் பாத்திரத்தை யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. இது நம்ம வெளியில் தான் வச்சு ஊற வைக்க போகிறோம் ஒரு 4-5 டேஸு. அந்த கல்லுப்பு நல்லா ஊறி அந்த தோலெல்லாம் நல்லா சாஃப்டானதுக்கு அப்புறமா எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. உப்பு ஊறுகாய்க்கு நீங்கள் அப்படி தான் பண்ண முடியும். மழை காலத்தில் போடுறதா இருந்தால் நீங்கள் வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. வெளியில் வச்சா பூசணம் பிடிச்சிரும். அது ஊறி நஞ்சினதுக்கப்புறம் தான் நம்ம வைக்க போகிறோம். அதனால் நல்லா தண்ணி விட்டு போயிருக்கும். ஸோ எப்போ நம்மளுக்கு வானம் வந்து கழிச்சு நம்மளுக்கு வெயில் வருதோ அந்த டைம்லலாம் ஒரு தாம்பாளத்தில் போட்டு எடுத்து காய வச்சு எடுத்துக்கிட்டே இருங்க. ஆனால் வெளியில் மட்டும் வச்சிடாதீங்க. நல்லா தண்ணி சுண்டி நல்லா காய்ஞ்சி நம்மளுக்கு சுக்கு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம ஸ்டோர் பண்ணால் வருஷக்கணக்கில் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா ஒரு பீங்கான் பாட்டில் போட்டு வச்சுக்கோங்க. பட் வெயிலில் வச்சுட்டு தாம்பாளத்தில் வச்சுட்டு நீங்கள் நார்மலாக எந்த பாத்திரத்துக்கு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்புறம் ஊறுகாயும் அதே சைடில் வந்து நம்மளுக்கு அந்த உரப்பு ஊறுகாயும் ரெடி ஆகிடுச்சு. அதோடு வந்து நான் வந்து கும்பகோணம் கடப்பா ரெசிபி தனியாகவே நான் உங்களுக்காக ஷூட் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் எப்படி செய்வாங்களோ நம்ம ஊர் பக்கம் எப்படி நான் சாப்பிட்ட டேஸ்ட்டோ அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். முன்னாடி பண்ண போகிறேன்னா இல்லை இந்த வீடியோ பண்ணதுக்கப்புறம் வரப்போதான்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுதான் மார்னிங்க்கு எங்களுக்கு டிஃபனுக்கும் அதே தான் வச்சாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் வீடு க்ளீன் பண்ணுறது துணி மடிச்சிக்கணும் அப்படி போயிடுச்சு. அப்புறம் மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வச்சுட்டு ஆம்லெட் போட்டோம். எக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருந்தோம். கேப்சிகம் கேரட்டு முட்டைக்கோஸ்லாம் போட்டு கொஞ்சம் சாஸ்லாம் போட்டு கொஞ்சம் காரசாரமாக எக் ஃப்ரைட் ரைஸு தயிர் பச்சடி அப்புறம் வெண்டைக்காய் வந்து வறுவல் அது லட்டுக்காக. ஸோ அதெல்லாம் பண்ணி மதியம் லஞ்சு வந்து சிம்பிளாக அதேமாரி முடிச்சாச்சு. ஏன்னா மழையில் வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இந்த இதே போதும்ட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அதிரசம் என்னடா இந்த நேரம் தீபாவளி முடிஞ்சு அதிரசம் சுட்டுட்ருக்காங்கன்னு நினைப்பீங்க. இது வந்து மாவு வந்து நம்ம தீபாவளிக்கு செஞ்சப்போ கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. அதை நல்லா மறுபடியும் வெளியில் எடுத்து கொஞ்சம் பாகு விட்டு நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு இலகுலானதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சூடு அந்த கூலிங்லாம் போனதுக்கப்புறம் எடுத்து நம்ம இந்த மாதிரி
நல்லா தட்டிட்டு இதில் போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுட்டோம். குழந்தைங்களும் வீட்டில் லீவில் இருக்காங்க, ஸோ சாப்பிடுவாங்கன்ட்டு இந்த டைம்லேயே போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு அம்மா பண்ணாங்க. அதுக்கு மேலே vlog எடுக்கலை. ஏன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மழை விடாமல் பெஞ்சு கரண்ட் போயிட்டு போயிட்டு வந்துருச்சு. பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண முடியல. சாப்பிட்டு எல்லாம் போத்திட்டு உட்காந்து டிவி பார்க்குறதோட போச்சு. அதோட எக்ஸாம் வேறு குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் படிப்பு சொல்லி கொடுக்குறது அப்படியே போயிடுச்சு. ஸோ அதனால் நான் அதுக்கப்புறம் vlog எடுக்கலை. ஸோ எடுத்த வரைக்கும் உள்ளதை உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். நார்த்தங்க ஊறுகாய் கண்டிப்பாக கிடச்சேன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். கண்டிப்பாக கடப்பா ரெசிபியும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தவங்களும் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் எல்லாம் சொல்லுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஹாப்பியாக இருங்க எல்லோரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.